கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரத்தில் விக்கிரகத்தில் சச்சரிதத்தில் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். நமக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலான ஒரு விஷயத்தை சாய்நாதர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா விஷயத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விக்கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சச்சரிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை இன்று புரிய வைக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி பத்மா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம், உயிரை காப்பாற்றி கொடுத்து அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். சச்சரிதத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் பாபா சொல்கிறார் இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்து உதயின் மூலம் ஒரு பிரமாதமான அற்புதம், தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு உதயின் மூலம் ஒரு பிரமாதமான அற்புதம், சாய்நாத ஸ்தானமஞ்சரியின் மூலம் ஒரு பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஜெர்மனியைச் சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். சகோதரிக்கு கோபுரம் டிவியை தான் காட்டுகிறார் பாபா. கோபுரம் டிவியை காண்பித்து சகோதரியை வழி நடத்துகிறார். சகோதரியின் குரலிலேயே தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை அமர்க்களப்படுத்திய சாய்நாதர் அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இந்த மார்கழி பௌர்ணமியின் சிறப்பு, அதை நமக்கு புரிய வைக்கப் போகிறார். இந்த மார்கழி பௌர்ணமிக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் தத்தாத்திரேயருக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி புரிய வைக்கிறார் சாய்நாதர். சச்சரிதத்தில் ஒரு எபிசோட்லேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நம்மை புரிய வைக்கிறார். அதே போல் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதத்திலிருந்து ஒரு அத்தியாயத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். இன்றைக்கி அமர்க்களமான பிரமாதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்படி அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கோபுரம் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சகோதரி பத்மா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். உயிரை காத்து பிரமாதப்படுத்தி இருக்கிறார். சகோதரிக்கு, அந்த மலேசியா சகோதரிக்கு நிகழ்ந்தது போல் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நிகழ்ந்தது. அந்த வீடியோவை காட்டுறேன், அந்த ஆபத்து என்னன்றது புரியும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன். எவ்வளோ படுபயங்கரமாக இருக்குல்ல. சகோதரி கதவை மூடி விட்டு அப்படி நவர்றாங்க. ஒரு கார் வேகமாக அந்த தூணில் அடிக்குது. ஒரு செகண்டில் சகோதரி காப்பாற்றப்பட்டார். இந்த விஷயத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க சகோதரி. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி எபிசோடில் நம்ம கோகிலவாணியினுடைய அற்புதங்கள் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். மலேசியாவை சேர்ந்த ஒரு சகோதரி காரில் போயிட்டுருக்காங்க. ரோட்டில் மேலேருந்து ஒரு இரும்பு ராடு பொத்துன்னு விழுது. அது ஃபுல்லாக டோட்டலாக கார் மேலே. சகோதரி காப்பாற்றப்பட்டார். அப்போ சகோதரி சொன்ன விஷயம், நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது சச்சரிதத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் எடுத்து வைத்து கொண்டேன், பாபாவின் படங்களை எடுத்து வைத்து கொண்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன்னு சகோதரி சொன்னாங்க. அந்த எபிசோடு பார்த்து முடிக்கிறாங்க. முடித்த உடனே சகோதரிக்கு ஒரு உணர்வு, சகோதரி பத்மாவிற்கும் ஒரு உணர்வு. அந்த மலேசியா சகோதரி காப்பாற்றப்பட்டது போல் பாபா ஏதோ சொல்கிறாரு, இங்கேயே என்னை சச்சரிதம் எடுத்து வைத்துக்கொள்ள சொல்கிறான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சச்சரிதம் எடுத்தாங்க. தான் பேக்கில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. கிளம்பி தான் பணிபுரியும் அந்த அலுவலகத்துக்கு போகிறாங்க. போய் வண்டியை நிப்பாட்டிட்டு
வந்து அந்த கேட்டை அப்படி திறந்து வைக்கிறாங்க. அந்த கார் வந்து கரெக்டாக வந்து இடிக்குது. அப்படி ஒரு நொடியில் சகோதரி காப்பாற்றப்பட்டார். பாபா என்ன சொல்கிறாரு? நான் சச்சரிதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்கிறாரு. பாபா நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்றதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். நான் மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். எப்படி ஒரு ஆபத்திலிருந்து சகோதரி காப்பாற்றப்பட்டிருக்கிறார் இல்லையா? இந்த ஆபத்து மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள், நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரி பத்மாவுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேரும். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் எல்லாவற்றையும் சொல்கிறேன், எல்லோரும் ஒரு சச்சரிதம் கையில் வைத்து கொள்ளுங்கள். ஃபோனில் கூட வச்சுக்கோங்க, எந்த ஃபார்மில் வேணால் வச்சுக்கோங்க. பாபா என்ன சொல்கிறார்? சச்சரிதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லையா? வச்சுக்கோங்க, எல்லோரும் பத்திரமா வச்சுக்கோங்க. பாபா நம்மோடு இருப்பதற்கு சமம் அது இல்லையா? பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சாதாரண விஷயம் இல்லை அது. சாய்நாதர் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை இந்த புத்தாண்டு தினத்தில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஒரு சச்சரிதம் கையில் வச்சுப்போம் இல்லையா? பெரிய காஸ்ட்டு கிடையாது. ஷீரடியில் வாங்கினா 99 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாருமே வாங்கி கையில் வச்சுப்போம். நம்ம இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். சகோதரி ஒரு எபிசோடு பார்க்குறாங்க, அடுத்தவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா, பிரார்த்தனை செய்யலாமா, அதுதான் அந்த எபிசோடு. ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், ரீசெண்டாக போட்டோம். அது பார்த்த உடனே எனக்கு இந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்ற நினைவு வந்ததுன்னா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் சாய்நாதரிடம் உண்டு. என் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். மிகவும் முக்கியமான நபர் என் குடும்பத்தில். அவர் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார். அவரை திருத்தி நல்வழிப்படுத்துங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு அவருக்காக தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்ச் உதியை போட்டு அவர் குடிப்பாரா மாட்டாரான்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்று எனக்கு பாபா மெசேஜ் கொடுக்குறார், அந்த தண்ணீரை நீ குடி, உதி கலந்த தண்ணீரை நீ குடி, நன்மைகள் விளையுங்கிறாரு. அன்றிலிருந்து அந்த தண்ணியை நான் குடிக்க ஆரம்பித்தேன்னா பாபா நிச்சயமாக அற்புதம் நிகழ்த்துவார். அந்த நபரின் போக்கை மாற்றி நல்வழிப்படுத்துவாருங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. என்னுடைய உறவினர் ஒருவர் அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க, மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீளப் போகிறோன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. எனக்கு உடனே உங்கள் எபிசோடு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது பாபாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது நீங்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சகோதரிக்காக 48 நாட்கள் சாய்நாத ஸ்தானமஞ்சரி படிப்பதாக பாபா கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். நான் சாய்நாத ஸ்தானமஞ்சரி படிக்க ஆரம்பித்தவுடன் சிறிது நாள்லேயே அந்த சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் பாபாவின் பக்தர் தான். அவங்க சகோதரிகிட்ட சொன்னது, ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, என் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருகிறது, பாபாவே வந்து அழக்கூடாதுன்னு என்ன சொன்னார் கனவில் வந்து. இதெல்லாம் நடந்ததுன்னு சகோதரி சொல்ல சொல்ல சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் இந்த அற்புதங்களை செய்து வருகிறார். அடுத்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும்போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பது சத்தியமான உண்மை. சகோதரியின் வாழ்வில் அதை நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் இல்லையா? இப்படி 2 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தின சாய்நாதர் ஜெர்மனியை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்கள் வாழ்வில் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். சகோதரிக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும், 2 முறை முயற்சி பண்ணிட்டாங்களாம், ஃபெயிலியர்னா. ஆனால் அன்றைக்கி கோபுரம் டிவியில் வந்த எபிசோடு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், 2 முறை நான் ஃபெயில் ஆகிட்டேன், 3வது முறை போகும்போது நான் ஜெயித்தேன்னு ஒரு சகோதரி அந்த அற்புதத்தை சொல்கிறாங்கன்னா, அது எந்த அளவுக்கு அப்போ என்னை பாபா வந்து எப்படி தேற்றுகிறார் பாருங்கள். இன்னும் ஒரு முறை முயற்சி செய், உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறாரு. என்ன நடந்தது? சகோதரியின் குரலிலேயே அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பிரமாதமான அற்புதம். ஃபுல்லாக கேட்போம் நம்ம. சாய், நான் வந்து இங்கே ஜெர்மனியில் இருக்கேன். டிரைவிங் டெஸ்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ஜெர்மனியில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய செலவாகும். எனக்கு வந்து இந்தியாவிலையும் நான் டிரைவிங் பண்ணதில்லை.
பைக்லேயும் போனதில்லை, ரொம்ப ரோட்ஸ்னாலே கொஞ்சம் பயம் எனக்கு. ஸோ டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி, அதுவும் நிறைய கிளாஸஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் கோபுரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக பாபா ஏதோ சொல்லுவாருன்னு நினச்சிட்டு அன்றைக்கி தேர்ஸ்டே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து டிரைவிங் பற்றியே பேசுனீங்க. எனக்கு நாளைக்கு எக்ஸாம்னு இன்றைக்கி பேசுனீங்க. ஃபஸ்ட்டு வந்ததே டிரைவிங் பற்றி தான். லண்டனில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து டிரைவிங் போனாங்க, அவங்க 2 வாட்டி ஃபெயில் ஆனாங்க, 3வது வாட்டி தான் பாஸ் ஆனாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்போவே எனக்கு தோணுச்சு, பாபா வந்து எனக்கு இதுதான் சொல்கிறாரு அப்படின்னு. நான் போனேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் வந்து எதுவுமே சொல்லி கொடுக்கல எனக்கு. வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு இன்னொரு டிரைவிங் ஸ்கூல் மாறி திரும்ப நான் கிளாஸஸ் பண்ணேன். 2வது வாட்டியும் எனக்கு ஒரு வாட்டியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மணிக்கு மணி போகுது, டைமுக்கு டைம் போகுது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒர்க் பார்த்துக்கிட்டு டிரைவிங் போயிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒன்றுமே முடியல. ஆனால் டிரைவிங் முடிக்கணும். இது வந்து தொகை வந்து போயிட்டே இருக்கு எனக்கு. என்னடா இது முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னும் செகண்ட் டைம் எக்ஸாம் போனேன், அதுவும் ஃபெயில் ஆகிட்டேன். தேர்ட் டைம் வந்து நான் வந்து பாபா கிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும், இன்னும் எனக்கு 1 month தான் இருக்குது, இது விட்டேன்னா ஆல்ரெடி 1 year போயிடுச்சு, திரும்ப எல்லாத்தையும் தியரி எக்ஸாம் எழுதி ப்ராக்டிக்கல் பண்ணி என்னால் ஒன்றுமே முடியாது, நான் விட்டுருவேன், எனக்கு காசும் போயிடும். நான் வந்து ஒரு வாட்டியும் வந்து நான் டிரைவிங் பற்றி ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு கோபுரம் சேனல்லேருந்து அந்த வாரத்துலேயே வரும் இந்த மாதிரி வீடியோ, டிரைவிங் இவங்க பாஸ் ஆகிட்டாங்க, பாபா ஹெல்ப் பண்ணிட்டார். எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, பாபா சொல்கிறாரு, நான் பாஸ் பண்ணுறேன். ஆனால் எல்லார்கிட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, டிரைவிங் எக்ஸாம் முன்னாடி தேங்க்யூன்னு எழுதி வச்சு போக சொல்வீங்க. நான் 2 வாட்டியும் எழுதி வச்சேன், நடக்கலை. நான் வந்து 3வது வாட்டி வந்து நான் பண்ண போகிறது இல்லை பாபா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை தான் நம்புறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு கோபுரம் சேனல்லையும் நீங்கள் சொல்கிறீங்க தேங்க்யூன்னு எழுதி வைங்க வேற ஒரு விஷயத்துக்கு. சரி, நீங்கள் அப்போ எழுதி வைங்கன்றீங்க. நான் எனக்கு நான் பில்லுலேயே வந்து தேங்க்யூ பாபான்னு எழுதி வச்சுட்டு, அன்னைக்கு கோபுரம் சேனலில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து சாய் சச்சரித்திரம், ஸ்ரவண மஞ்சரி, உதி, இந்த 3மே இருந்தால் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு நன்மையே நடக்கும்னு. அப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி சொன்னீங்க. நான் கரெக்டாக எக்ஸாமுக்கு முந்தின நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்ககிட்டேருந்து ஸ்ரவண மஞ்சரி புக்கு வாங்கினேன். இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. அன்றைக்கி தான் காலையில் நான் படித்து பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு, கண்டிப்பாக எனக்கு நான் வந்து இது நான் ஏன் பண்ணுறேன், நான் பாஸ் ஆகிட்டேன்னு நினச்சி உங்களுக்கு நன்றிக்கு தான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன்னு தெரியும், நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறம் போகிறப்போ ஸ்ரவண மஞ்சரி அப்புறம் சாய் சச்சரித்திரம் முதி எடுத்துக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பாக நான் எக்ஸாம் பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரியே இது வரைக்கும் 2 எக்ஸாம்லேயும் நான் 5 நிமிஷம் மேலே ஓட்டினதே கிடையாது. இந்த எக்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் ஒரு சின்ன இடத்துல ஸ்லோவாக போய் சில சின்ன மிஸ்டேக் பண்ணேன், இருந்தாலும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். டிரைவிங் லைசன்ஸும் அவர் வந்து கொடுத்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக நான் டிரைவிங் லைசன்ஸ்க்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் தேர்ஸ்டே தான் போய் டிரைவிங் லைசன்ஸ் நேற்று தான் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். பாபாவுக்கு வந்து நான் அன்னதானம் இது முடித்த பிறகு நான் அன்னதானத்துக்கு காசு கொடுக்குறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அதை நான் கொடுப்பேன். எனக்கு எப்படி கொடுக்கணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். எனக்கு அன்னதானத்துக்கு காசு கொடுக்குறதா தான் இதுக்கு நான் வேண்டிக்கிட்டேன். நான் அது கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் பாபா வந்து ஸோ கிரேட். எனக்கு வந்து நான் வந்து பாபா நிறைய அதிசயம் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாமே எப்போவுமே பண்ணியிருக்காரு. எனக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், சின்னது பெருசு, சின்ன மனக்கவலை, எப்போவுமே பாபா கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போவேன். ஃபஸ்ட்டு பாபாவை நினச்சிக்கிட்டேனே எனக்கு அது சரியாயிடும். ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் வந்து நம்ம சேனலில் தான் வந்து பாபா எக்ஸாம் முன்னாடி தேர்ஸ்டே சொல்லுவாருன்னு நினச்சேன், எதுவுமே சொல்லலை. அப்புறமா பார்த்தேன் ஞான சாய் பாபா ஆலயத்திலேருந்து அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எனக்கு பாப்அப் ஆகிட்டு யூடியூப்பில் வந்துச்சு. அன்றைக்கி எக்ஸாமுக்கு முன்னாடியே என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாபா அபிஷேகம். சரி, ஏதோ வந்திருக்கு, சரி பாபா அபிஷேகம் தானே வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஞான சாய் பாபா ஆலயத்தில் அவரே சொல்கிறாரு, பாபாவே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியே எனக்கு பாபாவோடைய ஆசீர்வாதம் மாதிரியே இருந்துச்சு. அது கேட்ட பிறகு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, கண்டிப்பாக பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு நான் அதனால நான்
பாஸ் ஆகிடுவேன்னு தெரியும். அதனால் நாளைக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் காலைல பண்ணி முடிச்சுட்டேன். தேங்க்யூக்காக தான் அது பண்ணேன். அதே மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன். இது உங்களுக்கு சொல்லணும். ஆக்சுவலி என்னென்னா பாபா வந்து என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, பாபா முன்னாடியே சொல்லிட்டார் எனக்கு ரெண்டு வாட்டி நான் ஃபெயில் ஆக போகிறேன், 3வது வாட்டி தான் நான் பாஸ் ஆக போகிறேன்னு. ஓகேவா? இருந்தாலும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு 2வது வாட்டி ஃபெயில் ஆனோன்னு தெரிஞ்சு போச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் நான் பாஸ் பண்ண போகிறேன். பாபா ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் அதை. இருந்தாலும் வந்து என் மனசு கேட்கவே இல்லை. என்ன பாபா இது, திரும்ப திரும்ப எனக்கு பாபா சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் பாஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கோபுரம் டிவியில் டிரைவிங் லைசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இந்தியாவிலேருந்து வரும், ஃபாரின்லேருந்து வரும். ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு பாபா கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு வந்து டிரைவிங்னா எவ்வளோ பயம்னு. ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, இந்த டிரைவிங் முடித்த பிறகு என் ஹஸ்பண்ட் வந்து இத்தனை நாள் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மந்த்லி ஒரு 8 days அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து என் ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடையாதுன்னு. அப்போது என் குழந்தைய நான் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். நான் தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எல்லாமே பார்க்கணும். எதுவுமே ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் பாபா வந்து யோசிச்சு எனக்கு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கார் ஓட்டியே ஆகணும் இனிமேட்டு. எல்லாத்துக்குமே பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சாய். அண்ட் கோபுரம் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை நான் வாட்டி பார்த்தேன். நான் பண்ணலை. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அப்படியே பண்ணேன். இந்த ஸ்ரவண மஞ்சரி நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்ரவண மஞ்சரி. நான் இன்னொரு வாட்டியும் படிப்பேன். நான் அப்பப்பையும் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் பாபா நிறைய மந்திரங்கள் படிப்பேன். இதை வாட்டி ஸ்ரவண மஞ்சரி டிரைவிங் லைசன்ஸ்க்காக படித்தேன். எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அற்புதமாக சகோதரின் அற்புதத்தை தரிசனம் பண்ணோம் இல்லையா? அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். எப்படி கைட் பண்ணுறார் பாருங்கள், எப்படி நம்ம வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறார். அதுதான் சாய்நாதர். அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பற்றுகின்ற போது சாய்நாதர் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார் இல்லையா? இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர். அடுத்து துனி பூஜை இருக்குது நமக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த துனி பூஜைக்கு பிறகு நம்ம தரிசனம் பண்ண போகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி பௌர்ணமி பற்றிய ஒரு சிறப்பு விஷயங்கள். இந்த மார்கழி பௌர்ணமிக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் தத்தாத்திரேயருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, அது பிரமாதமாக நம்ம விளக்க சொல்லி இன்று சாய்நாதர் நமக்கு ஒரு அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள்லாம் சச்சரிதத்தில் படித்த விஷயந்தான், இருந்தாலும் படிக்காதவர்களுக்காக இப்போ நான் சொன்ன பிறகு எல்லாம் சச்சரிதம் எடுத்து ஒரு வாட்டி படிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு அது, அற்புதமான விஷயம். பாபா மகா சமாதி அடைந்தது 1918 நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் 1918ஆம் ஆண்டுக்கு 32 ஆண்டுகள் முன்னமே அவர் சமாதி ஆகியிருக்கார். என்னடா அது புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு அந்த அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க இப்போ துனி பூஜை தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்னபடாந்தே மமோ பாக்த சமஸ்த துரித ஜெயத்வாராः ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சத்யபூர்வோதேஹே மங்குண சகல விடேதராஹம் சிஷ்டாதாமஸ்யாமிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தம் அரோக திரகாத்ரிகாசித்யர்த்தம் தனதான்ய சக்ஷந்தான சகல சௌபாகியகார்த்தீர்த்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ பிராப்தியர்த்தம் சாய்நாத பரிபூர்ண பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதிரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவந்ததோ சதானா மத்திய கிரிஷ்யமஹ மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் காம் சாயிநாதாய நமகாவும் லக்ஷ்மீ நாராஜநாத நமகாவும் கிருஷ்ணராம சிவ மாருத்யாதி ரூபாய நமகாவும் சேச சாயினே நமகாவும் கோதாவரிதட சீரடிவாதினி நமகாவும் பக்த ஹிருதாலதாத நமகாவும் சர்வஹிருத்வாதினி நமகாவும் பூதாவாசாத நமகாவும் பூத பவிஷ்யத் பவர்ஜிதாத நமகாவும் காலாதீதாத நமகாவும்
காலாத நமகாவும் காலகாலாத நமகாவும் காலதிருப்பதவனாத நமகாவும் மிருத்யுஞ்சயாத நமகாவும் அமர்தியாத நமகாவும் மர்தியாபயப்பிரதாத நமகாவும் ஜீவாதாராய நமகாவும் சர்வாதாராத நமகாவும் பக்தாவன சமர்தாத நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாவும் அன்னவஸ்ரதாத நமகாவும் ஆரோக்கியம் க்ஷேமதாத நமகாவும் தன மாங்கல்ய பிரதாத நமகாவும் ருத்தி சித்திதாத நமகாவும் புத்திரமித்திர கலத்திர பந்துதாத நமகாவும் யோகேஷ மகாத நமகாவும் ஆபத் பாந்தவாத நமகாவும் மார்க்க பந்தவே நமகாவும் புக்தி முக்தி ஸ்வர்கா பௌர்கதாத நமகாவும் பிரியாத நமகாவும் பிரீதிவர்த்தனாத நமகாவும் அந்தர்யாமினி நமகாவும் சச்சிதாத்மே நமகாவும் அனந்தாத நமகாவும் ஆனந்தாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மனே நமகாவும் பரமசுகதாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் ஞான ஸ்வரூபினே நமகாவும் ஜெகதபத்ரே நமகாவும் பக்தானாம் மாத்ருதாத்ரு பிதாமகாத நமகாவும் பக்தபய பிரதாத நமகாவும் பக்தபராதிநாத நமகாவும் பக்தானுகிரக காதராத நமகாவும் சரணாகதவஸ்தலாத நமகாவும் பக்தி சக்தி பிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகாவும் பிரேம பிரதாத நமகாவும் சம்சய ஹிருதய துர்பல்ய பாப கர்ம வாசனா க்ஷேகராத நமகாவும் சைநாத குருவே நமோ நமகாவும் ஷிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி குருவம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பலசித்திரஸ்து திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரகபிவந்தனா மிருத்யோர் முக்ஷீய வாமிருதாது தனம் தானியம் வசம் பகபுத்திரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாதுஹு ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பலசித்திரஸ்து ராஜாய பிரதேகதாகினேஹ மம வஜம்பைஹ ஸ்ரவணாஜ குருமஹே சமே காமான் காமகாமாஜமக்கியம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோ ததாது பேராஜவை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய் ராஜாய பிரதேகதாகினேஹ மம வஜம்பைஹ ஸ்ரவணாஜ குருமஹே சமே காமான் காமகாமாஜமக்கியம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோ ததாது பேராஜவை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத குருவே நமோ நமः பஞ்சமுகாதி ஆராதன தீபம் தரிஷதாமி சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த புத்தாண்டு தினத்தில் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. ஞான சாய்பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, ஒரு பிரமாதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மார்கழி பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாள். எதற்காக முக்கியமான நாள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பல சிறப்புகள் அந்த நாளைக்கு இருக்குது. அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இப்போ எதுக்கு மார்கழி பௌர்ணமி பற்றி நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நாளை 2ஆம் தேதி இல்லைங்களா? 2ஆம் தேதி இரவு பௌர்ணமி ஆரம்பித்து 3ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அன்று என்ன செய்ய வேண்டும் நம்ம எல்லாரும், அதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மார்கழி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னேன். நம்முடைய சச்சரிதத்தில் 43, 44 அத்தியாயம் இல்லையா? ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அந்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் 72 மணி நேரம்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க நீங்களாம். அது என்னங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அன்று மார்கழி பௌர்ணமி, அந்த நிகழ்வு நடந்த நாள் மார்கழி பௌர்ணமி. அன்றைக்கி மகள்சாபதியை பாபா அழைக்கிறார், வாங்க அப்படிங்கிறாரு. வந்தவுடனே அவர்கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லுகிறார். நான் ஒரு 3 நாட்கள் சமாதி அடையப் போகிறேன். என்னுடைய உடலை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. திரும்பி வரவில்லைன்னா நான் ஒரு இடம் சுட்டி காட்டுறேன், அங்கே சமாதி கட்டிட்டு அங்கே அதற்கு அடையாளமாக 2 கொடிகளை நட்டுவிடு. நான் திரும்பி வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இதெல்லாம் பாபா இப்படி விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு இரவு 10 மணி சுமாருக்கு பாபா அப்படியே சாய்கிறார். மகள்சாபதிகிட்ட மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கார் இல்லையா? மகள்சாபதி பாபாவை தாங்கி தன்னுடைய மடியில் வைத்து கொள்கிறார். யாருமே கிட்ட வரவில்லை அவர் மகள்சாபதி. பாபாவோட மூச்சு அடங்கிடுச்சு.
நாடி துடிப்பு இல்லை, உடம்பு சில்லிட்டுருச்சு. அப்போ அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு, இனிமேல் ஆத்மா திரும்பி வருமாங்கிறது சந்தேகம்தான், அதனால் நம்ம மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாங்கிறாங்க. மகள் சபதி அலோவ் பண்ணவே இல்லை, முடியவே முடியாது. என் அப்பா சாயப்பா தெளிவாக சொல்லியிருக்கார், நான் வருவேன்னு சொல்லியிருக்கார், நிச்சயமாக வருவார். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக அது பிரமாதமாக ஒர்க் பண்ணோம் இல்லையா? அது நடந்தது. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக 3 நாட்கள் முடியுது. அதிகாலை 3 மணிக்கு அற்புதமாக சுவாசம் வந்தது. அடிவயிறு அப்படி ஏறி இறங்குச்சு அப்படி இல்லையா? எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். பாபா வந்து அப்படி பிரமாதமாக எழுந்து உட்காந்துட்டார். கண்கள் திறந்தது, பிரமாதமாக எழுந்து உட்காந்துட்டார். அந்த 72 மணி நேரம் மகா சமாதியில் பாபா இருந்தார். இதிலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார். இன்றைக்கி நான் டைட்டில் பார்த்தீங்களா, சித்திரத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், விக்கிரகத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், சச்சரிதத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே நமக்கு புரிய வைக்கிறார் தெளிவாக. எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாபாவோட பூத உடல் இருந்தால் மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைங்கிறத நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார். அது கிடையாது. அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன், உங்களை காத்து நிற்பேன்கிறத பாபா பிரமாதமாக புரிய வைக்கிறார் இல்லையா? அந்த நாள், அந்த பௌர்ணமி அன்றைக்கி தான் பாபா வந்து மகா சமாதி அடைந்து அடுத்த 3 நாளில் அப்படி பிரமாதம் எழுந்து வந்துட்டார். இது நடந்தது 1886. அதாவது 32 ஆண்டுகள் கழித்து தான் பாபா மகா சமாதி அடைந்தார். 1918 தான். அதுக்கு முன்னாடியே 32 ஆண்டுகள் முன்னாடியே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் சாய்நாதர். 32 ஆண்டுகள் கழித்து 1918 அவர் மகா சமாதி அடைந்தாலும் இன்றைக்கி நம்ம துவாரக் மாயில் போய் நிற்கும்போது அந்த படம், அந்த துவாரக் மாயின் படத்தை பார்க்கும்போது, தரிசனம் செய்யும்போது நாம் பாபாவை உணர்கிறோமா இல்லையா? உணர்கிறீர்கள்னா நீ கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் உணர்ந்தேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உணர்வோம். நாம் அந்த துவாரக் மாயில் போய் உட்காரும்போது அப்படி ஒரு நமக்குன்னு ஒரு தனி வைப்ரேஷன் கிடைக்கும். நான் எப்பவுமே 12 o'clock போவேன். அது என்னமோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு யார் போனாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். நான் 12 மணிக்கு துவாரக் மாயில் போய் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 18 முறை சொல்லிட்டு தான் நான் வெளில வருவேன். துவாரக் மாயில் இன்னும் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஷீரடியில் இன்னும் சாய்நாதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரே, சித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விக்கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சச்சரிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறார் பாபா இல்லைங்களா? இந்த 72 மணி நேரம் பாபா அங்கே இல்லை இல்லைங்களா? எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமாதமான விஷயம். காளி தேவியின் ஆணைப்படி இல்லையா, கல்கத்தா காளி இருக்காங்க இல்லையா, அந்த தேவியின் ஆணைப்படி பாபா அங்கு சென்று ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முழு சக்தியும் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? குருமார்கள் வேதம் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். இது அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். இப்போ அந்த பௌர்ணமிக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் சாய்நாதருக்கும் உள்ள ஒரு பிரமாதமான தொடர்பை பற்றி சொன்னேன் பாருங்கள். அடுத்து மார்கழி பௌர்ணமிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாய்நாதருக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு நம்ம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய சரிதாமிர்தம் அத்தியாயம் 45 படிக்கணும். புத்தகம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா நெட்டில் கூட இருக்க எடுத்து படிங்க. பிரமாதமான ஒரு விஷயம். ஆஞ்சநேயர் பாபாவாக அவதரித்த தினம் அதுதான் பிரமாதமாக. அதில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பிரமாதமாக சொல்கிறார். அன்றைக்கி ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஒரு பிரமாதமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். இன்று தான் தத்த ஜெயந்தி அப்படிங்கிறார். மார்கழி பௌர்ணமி தான் தத்த ஜெயந்திங்கிறார். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது உங்களுக்கு புரியுது இல்லையா? மார்கழி பௌர்ணமிக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாய்நாதருக்கும், மார்கழி பௌர்ணமிக்கும் தத்தாத்திரேயருக்கும் உள்ள எப்படி தொடர்பு லிங்க் பண்ணி அழகாக இன்றைக்கி நம்மளை புரிய வைத்தார், நம்மை புரிந்து கொள்ள வைத்தார் சாய்நாதர். இதெல்லாம் பாபாவோட ஆசீர்வாதம். நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்று புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். சரி, இந்த அற்புதமான மார்கழி பௌர்ணமி நன்னாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சச்சரிதம் படிக்க வேண்டும். முடிஞ்சால் ரேண்டமாக எடுத்து நிறைய எபிசோட் படிங்க. இல்லை டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா அந்த 43, 44 படிங்க. அது மட்டும் படிங்க. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சரிதாமிர்தம் இருந்தால் அத்தியாயம் 45 படியுங்கள். இப்படி அத்தனை விஷயங்களை இன்றைக்கி செய்யலாம். ராமநாமம் சொல்லலாம், அன்னைக்கு சாய் நாமம் சொல்லலாம், ஆஞ்சநேயர் நாமம் சொல்லலாம். இப்படி இறைவனின் நாமங்களை அன்று உச்சரிக்க தயாராகுங்கள். இப்போ தான் நாளைக்கு நைட்டு ஆரம்பித்து நாளான்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது பௌர்ணமி. அதனால் அற்புதமாக
அந்த நாளை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. இன்றைக்கி பிரமாதமாக நமக்கு பல விஷயங்களை புரிய வைத்தார் சாய்நாதர். 3 அற்புதங்களை கொடுத்தார். மார்கழி பௌர்ணமியின் சிறப்பை நமக்கு புரிய வைத்தார் இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாமெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன அற்புதம் பண்ணார்ல, சகோதரி பத்மாவின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்த சகோதரி ஸ்ரீதேவியின் மூலம் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அத்தனையும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்த சகோதரி சுவாதி அவர்கள் அவருடைய குரல்லே சொன்னாங்க எப்படி லைசன்ஸ் கிடைச்சது, எப்படி பாபாவின் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை இந்த புத்தாண்டு தினத்தில் நமக்கு கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சாய்நாதர். மீண்டும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதமான நன்னாளில் ஒரு புத்தகம் வெளியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓம் சாய்ராம்னு ஒரு புத்தகம் நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக பிரமாதமாக ரிலீஸ் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் வேணுமோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அற்புதமாக அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் அஷ்டோத்திரம் இருக்குது, பாபாவின் விளக்கு பூஜைகள் எல்லாமே இருக்குது, துணிபிரத பூஜை இருக்குது, சாய் சகசரநாமம் ஃபுல்லாக இருக்குது, சாய்நாதரின் போற்றி ஓம் இருக்குது, மகா பெரியவரோட அக்ஷர பாமாலை இருக்குது, ஸ்தவன மஞ்சரி இருக்குது, கணக்கப்பட்டி சுவாமிகள் அருளி வியாச பகவான் இயற்றிய மகாலட்சுமி தோத்திரம் இருக்குது. அதில் இப்படி அரிய பொக்கிஷங்களை எல்லாம் இணைத்த ஒரு பிரமாதமான புத்தகம். அந்த புத்தகம் எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும். இந்த புத்தகம் தேவை என்பவர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். அடுத்த எபிசோடில் பிரமாதமாக 3 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ஸ்லோகம் எதற்காக சொல்ல போகிறோம், இன்று எதற்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த தீய பழக்க வழக்கங்களில் குழந்துள்ள அத்துணை பேரும் அவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான பிரார்த்தனையை செய்ய இருக்கிறோம். வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.